அந்த டீமுக்கு பேரு பஃபேலோ ஸ்விம்மிங் டீம். அதாவது எரும மாடு நீச்சல் குழு. ஓகேவா? சரி, நீ போய் உட்கார்றா. சரிங்க சார். ஓகே, இனிமே சரியான கோச்சை வச்சு உனக்கும் உன்ன மாதிரி நீச்சல் தெரிஞ்ச பசங்களுக்கும் நான் நீச்சல் கத்து கொடுக்க போறேன். நீங்க இந்திய அளவுல நீச்சல் போட்டியில கலந்துக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம நேஷனல், இன்டர்நேஷனல், ஒலிம்பிக்ஸ்ல எல்லாம் போய் மெடல்லாம் வாங்க போறீங்க. ஓகேவா? பள்ளிக்கூடங்கிறது வெறும் பாடம் சொல்லி கொடுக்கிற இடம் மட்டும் கிடையாது, உங்க பர்சனாலிட்டியை டெவலப் பண்ற இடமும் தான். உனக்கு படிப்பு நல்லா வந்தா நீ நல்லா படி, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கு. நீச்சல் உனக்கு நல்லா வந்தா நீ நீச்சல்ல சாதனை பண்ணு. சரிடா, உனக்கு என்னடா நல்லா வரும்? நல்லா விசில் அடிப்பேன் சார். குட். பாத்தீங்களா, இதுவும் ஒரு திறமை தான். நீங்க வேணா பாருங்க, இந்த திறமைய நான் கூர்மை பண்ணி அடுத்து உன்ன விசில்லயே பாட்டு பாட வைக்கிறேன்டா நானு. உனக்கு ஓகேவா? ஓகே சார். சோ படிக்கிறவன் படி, வரைகிறவன் வர, நீச்சல் அடிக்கிறவன் நீச்சல் அடி, வண்டிய கழட்டி மாட்டி மெக்கானிக் வேலை பாக்குறவன் மெக்கானிக் வேலையே பாரு. அவங்களுக்கு என்னென்ன வருமோ அத பாருங்க. ஆனா எல்லாரும் குறைஞ்சது பாஸ் மார்க்காவது வாங்கிடணும். அதுக்கு அறிவழகன் கேரண்டி. சரியா? பாரு எப்படி பேசுறாருன்னு. தேங்க்யூ. அதுக்காக படிக்கிற பையன் தான் இங்க வசதின்லாம் கிடையாது. படிக்கிறவன் படிப்புல வசதி, நீச்சல் அடிக்கிறவன் நீச்சல வசதி. அவ்வளவுதான். இங்க எல்லாரும் சமம் தான். நம்ம பஃபேலோ ஸ்விம்மிங் டீம் கேப்டன் மாடு என்கிற மாடசாமியும் நல்லா படிக்கிற பையனும் சமம் தான். சார், என்னடா சொல்லும்? எனக்கு அப்பா இல்ல சார். உங்களை அப்பான்னு கூப்பிட்டுக்கவா? அது கூட வேணாம் சார், ஒரே ஒரு முறை கட்டி பிடிச்சுக்கவா? வாடா செல்லம், நீ வா. ஜாலியா இருடா, அதெல்லாம் சரியாயிடும். எல்லாம் உட்காருல. என்னண்ணே? என்னடா செய்த? டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கோம்ல. ஆமாம்ல, நைட்டும் பகலுமா இந்த கம்ப்யூட்டர்லயே படிச்சுக்கிட்டு கிடக்கான். எங்க இருந்துற உனக்கு இந்த பொறுப்பெல்லாம் வந்துச்சு? அக்கா எப்பவுமே சொல்லுவா, ஆனா அது எதுவுமே நான் காதுல வாங்கிக்கிட்டதே இல்ல. ஆனா என்னன்னு தெரியல, திடீர்னு நாமளும் படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு தோணுச்சுண்ணே. அதனால தானே நான் தாண்டா உன்னை வழி நடத்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். தாந்தோணியா இஷ்டப்படி நான் இருந்துட்டேன். ஆனா நீ இப்படி பொறுப்பா படிக்கிறது ரொம்ப பெருமையா இருக்குடா. அண்ணா சும்மா இருண்ணே, எனக்கு கூச்சமா இருக்கு. மிஸ் பண்ணிருக்கேன். உன்னை தம்பியாவே நான் பார்க்கல, பரணிய தங்கச்சியா நான் பார்க்கல, அம்மாவை கூட நான் மதிக்கலடா. இப்ப சம்மாவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் கூட பிறந்தவங்களோட எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரிஞ்சதுடா. அட ஆமாண்ணா, நாம இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து தானே எல்லாமே மாறும். நான் என்னல செய்ய, இம்பிட்டு நாளா அம்மா சொன்னப்போ எனக்கு ஒண்ணுமே மண்டையில ஏறல. உள்ள கிடக்காரு, அவர் தான் என்ன கைட் பண்ணாரு. அவர் மாதிரி இருக்கிறதான் சரின்னு இத்தனை நாளா நான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். திமிராவே வாழ்ந்தேன். ஆனா சந்தோஷமா வாழ்ந்தேனா? இல்லையே. சந்தோஷம்னா என்னன்னு எனக்கு இப்பதான்ல தெரிஞ்சது. ஏலே வளர்ந்தவன அப்பன மாதிரி பையன் இருக்கிறது தான்ல நியாயம். அது ஒண்ணு பாவம் இல்லையே. ஏ அத இம்பட்டு நாள நீ எதை வச்சு தப்பிச்சுக்கிட்டு இருக்கன்னு தெரியுமா?
எங்க அப்பன் கூட பிறந்த அக்கான்ற ஒரே காரணத்துக்காகத்தான். ஏலே சும்மா அடங்கல. உன்னை வளர்த்ததுல எனக்கும் பங்கு இருக்கு. ஆ? தப்பத்த நான் கெட்டு போனதுக்கு அப்பா தான் காரணம். ஆனா அப்பா கெட்டு போனதுக்கு நீதான் காரணம். இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பொறுமையா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இதுக்கப்புறம் ஏதாவது கிரிமினலா செய்யணும்னு நினைச்ச சும்மா இருக்க மாட்டேன். மரியாதையா அமைதியா இருந்துக்க. என் தம்பி எந்திரிக்க முடியாம படுத்து கிடக்கான்னு தைரியத்துல பேசுதியோ? ஏலே எழுந்துருங்க முதல்ல. என்ன பிஹேவியர் இது? கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம என்ன பேர் சொல்லி வேற கூப்பிடுறீங்க? டீச்சருங்களே ரத்னா டீச்சர் தான் கூப்பிடுவாங்க. நான் பிரின்சிபல். எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பேரு சொல்லி கூப்பிடுவீங்க? எங்க பேர் என்னங்க கெட்ட வார்த்தையா? கூப்பிடுறதுக்கு தானங்க வச்சிருக்காங்க. அதுவும் ரத்னாங்கிற பேர் எவ்வளவு நல்ல பேர் தெரியுமா? இந்த வைரமும் ரத்னம் தான், மரகதமும் ரத்னம் தான், பவளமும் ரத்னம் தான். விலை உயர்ந்த கல்லுக்கு ரத்னம் தான் பேரு. அந்த பேரை சொல்லி கூப்பிட்டா எதுக்கு கோவப்படுற ரத்னா? ஏய், நீ என்ன ஸ்கூல் டீச்சரா இல்ல ரவுடியா? சொல்ல பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. நான் யாருன்னு தெரியாம இப்படி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் தெரியாது மேடம்? ரத்னா எம்எஸ்சி பிஎட், இந்த ஸ்கூலோட பிரின்சிபல். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பர்சனாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதானே ரத்னா? மறுபடியும் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. உன்ன ஜஸ்ட் மிஸ்.